ஊருக்குள்ள மிகப்பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் மொத்த ஊரே தலைகீழா மாறி போயிடுது. ஜோன்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நடுராத்திரி யாருக்கும் தெரியாம ஒரு ஜோம்பி படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்போ அங்க மிகப்பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த இன்சிடென்ட் நடக்க காரணமா இருக்கிறது பாத்தீங்கன்னா அவங்களோட சயின்ஸ் டீச்சர். அவரை காப்பாத்தலான்னு இந்த சின்ன பசங்க போறாங்க. ஆனா அவரு நீங்க இங்க இருக்காதீங்க, யாராவது உங்களை பார்த்தா உங்க உயிருக்கே ஆபத்து, இங்க இருந்து போங்க அப்படின்னு வார்ன் பண்றாரு. அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா மிலிட்டரி திங்ஸ்லாம் கொண்டு போற ட்ரெயின். ஆக்சிடென்ட் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே மொத்த மிலிட்டரி டீமும் அங்க வந்துடுது. இந்த பசங்களும் பயந்து அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஆனா இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஊர்ல இருந்த எல்லா டாக்ஸுமே ஓடி போயிடுது. நிறைய மக்கள் இருந்த இடம் தெரியாம அப்படியே காணாம போயிடுறாங்க. நிறைய எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் எல்லாம் காணாம போகுது. ஆனா மிலிட்டரியோ ஏதோ ஒண்ணு மூடி மறைக்குது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வெளில அனுப்புறாங்க. அப்போ அன்னைக்கு நைட் ஆக்சிடென்ட் நடந்தப்போ எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஜோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஃபுட்டேஜ்ல ட்ரெயின்ல இருந்து ஒரு ஏலியன் வெளில போறத பாக்குறான். அந்த ஏலியன் ஜோவோட கிரஷையும் தூக்கிட்டு போயிடுது. ஜோவா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த பொண்ணை காப்பாத்த போறாங்க. அப்போ ஏலியன் கிட்ட ஜோ இதுக்கப்புறம் யாரும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டாங்க, நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றான். இந்த ஊர்ல இருந்த எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருளையும் வச்சு அந்த ஏலியனோட ஸ்பேஸ் ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்பிடுது.